ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணத்தக்காளி வத்தல் இருக்குது இல்லையா, அதை வச்சு தொகையல் ஒன்று செய்ய போகிறோம். இந்த மணத்தக்காளி வத்தல்லையும் நீங்கள் செய்யலாம், அப்படி இல்லைன்னா பச்சை மணத்தக்காளி வத்தல் இருக்குது இல்லையா, அதுலேயும் நீங்கள் செய்யலாம். இந்த மணத்தக்காளி வத்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வாயில் இருக்கிற புண்ணு, வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாத்தையும் வந்து ஆற்றக்கூடிய கெப்பாசிட்டி, தன்மை வந்து அதுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து உங்களுக்கு வந்து உப்பு போட்டும் இருக்குது, உப்பு போடாமையும் இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி உப்பு போடாமல் வாங்கி வச்சுப்பேன். தெரியாதனமா நம்ம உப்பு போட்டதை வாங்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம உப்பு போடும்போது எக்ஸ்ட்ரா உப்பாக தெரியும். ஸோ அதால் நான் எப்போவுமே மணத்தக்காளி வத்தலாக இருந்தாலும் சரி, சுண்டக்காவாக இருந்தாலும் சரி, நான் வந்து உப்பு போடாமல் வாங்கி வச்சுப்பேன். இதை வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து 15 days ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி மணத்தக்காளி, சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய், காஞ்ச சுண்டக்காய், பச்சை மணத்தக்காளி, வத்தல், மணத்தக்காளி, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் எல்லாத்தையும் கூட அழிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த மணத்தக்காளிக்கு வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்தையும் வந்து ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதால் தான் நம்ம வந்து இதை வாரத்துக்கு கூட வேண்டாம், ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இதை வந்து சாப்பிட்லாம். இதை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நம்ம அப்படியே உப்பு போடாமல் வாங்கி வச்சுருந்தோம்னா, லைட்டாக 2 ட்ராப் ஆயில் விட்டுட்டு நல்லா வறுத்து ஈவினிங் டைம் டீ கொடுக்குறோம் இல்லையா, அந்த டைமில் கூட அவங்க சாப்பிடும்போது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அதால் தான் நான் இதை எப்போவுமே இதை வந்து வாங்கி ஸ்டாக் வச்சுன்னே இருப்பேன். இதே மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ மழை காலம் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம இதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க இந்த தொகையில் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு அவ்வளோதான், அடுப்பை பற்ற வச்சாச்சு. 2 ட்ராப் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா மணத்தக்காளி வத்தலை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும், அதால் 2 ட்ராப் ஆயில் போகிறோம். இதை பாருங்கள், 2 ட்ராப் தான். அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி வத்தல் இருக்குது இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கோங்க. இதை நான் இந்த சின்ன பவுலில் தான் எடுத்திருக்கேன், அதால் இது கொஞ்சம் கருப்பாக ஆகணும், சரியா? அதால் கை விடாமல் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். கருகி போச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. இதை பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம நல்லா கலரி எடுத்து வச்சுக்கணும். இந்த அங்காய பொடி அப்படிலாம் வருது இல்லையா, அதெல்லாமும் இந்த மாதிரி மணத்தக்காளி, சுண்டைக்காய் எல்லாமே இருக்கும். எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை பாருங்கள், நல்லா கருப்பாயாச்சு. ரொம்ப கருப்பாகக்கூடாது, கருகிடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி கலரும் இருக்கணும், கருப்பாக இருக்கணும், அவ்வளோதான். இதை வந்து ஒரு தட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மணத்தக்காளி வத்தலை வறுத்து எடுத்து வச்சாச்சு. திருப்பியும் அதே கடாயிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் அகைன் 2 ட்ராப் ஆயில், 2 ட்ராப் ஆயில் விட்டுருக்கோம். இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக புளி, பெருங்காயம் பொடி வச்சுருக்கேன், அப்புறமா சேர்த்துக்கலாம். புளி போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஃப்ளேமை கம்மியிலேயே வச்சுக்கோங்க. நல்லா கடலைப்பருப்பை நல்லா வறுத்து கொடுங்க, அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா செவப்பாகும். ரொம்ப வந்து கருத்துறவும் கூடாது எல்லாமே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகா. நான் இப்போ வந்து இன்றைக்கி 2 மிளகா தான் எடுக்க போகிறேன். மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது பெருங்காய பொடியும் தேங்காய் வச்சு அரைக்க போகிறோம். இதுலேயே வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வத்தல்லையும் உப்பு கிடையாது, அதால் நார்மலாக நம்ம எப்படி தொகையலுக்கு அரைப்போமோ அதே மாதிரி உப்பையும் போட்டு வறுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். சில பேர் வந்து வெங்காயம் போட்டு அரைப்பாங்க, அரைச்சிக்கலாம். பட் வந்து நான் அரைக்க மாட்டேன், ஏன்னா இதனோட மருத்துவ குணம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே நல்லா கிடைக்கணும். ஸோ அதால் வந்து
வெங்காயம் போட மாட்டேன், அது தப்பாக நினச்சிக்காதீங்க. மீதி டைம் வேறு எதுக்கு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து மெடிசனல் வேல்யூ இருக்கும்போது என்னோடது டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதால நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் நான் சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான். இதை நல்லா வறுத்தாச்சு. இதை பாருங்கள், எல்லாத்தையுமே அரைக்க வேண்டியது தான். இதுவும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அரைக்கும் போது பெருங்காய பொடி, தேங்காவும் இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைக்கலாம். ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கணும். எந்த தொகையிலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு நம்ம அரைக்கணும். வாங்க, இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின உடனே நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச மணத்தக்காளி வத்தல், பருப்பு, மிளகா, புளி, உப்பு எல்லாமே போட்டோம். இப்போ பெருங்காயம் லாஸ்ட்டாக போடணுன்னு சொன்னேன் இல்லையா, இது நல்லா ஆறியாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய், அவ்வளோதான். இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும். சரியா? வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், பொடியாக இருக்கா. இப்போ இனிமேல் தான் நம்ம தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். எவ்வளோ தேவையோ அந்த தொகையலுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு கொஞ்சமாக விட்டு நம்ம அரைக்கலாம். இதை பாருங்கள், அரைச்சாச்சு. எப்போவுமே தொகையல் வந்து கொஞ்சம் கோர்ஸாக, அதாவது கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. வாங்க, இது பக்கத்தில் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுவும் மணத்தக்காளி தொகையல் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஃபுட்டோட உங்களை அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ.